திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆரணி பகுதியில் கைத்தறி புடவைகள் தயாரிப்பது பற்றி பார்ப்போம். காலேஜ் பாய் முஸ்லீம் நான் 35 வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். 12 வயசுலேருந்து இன்னைக்கு அடுத்த வருஷம் வச்சா 60 வயசு ஆகும். எந்த ஒரு அங்கீகாரம் கவர்மெண்ட் அங்கீகாரம் எதுவும் கிடையாது. இலைகளாலும் தலைகளாலும் பின்னி வைத்திருந்த ஆடைகள் நவீன வளர்ச்சி அடைய பருத்தியில் இருந்து ஆடைகளை உருவாக்கினார். மெயின் மினிமம் வேலை இருக்க மேக்ஸிமம் வேலை இருக்கும். உங்களுடைய ப்ரைஸ் 4000 10,000 ரூபாய் இருக்குது சாரீஸ். இன்றும் பல்லாயிரம் வருடங்களாக கைத்தறி நெசவு புடவைகளை பின்பற்றி வருவது இதன் சிறப்பாகும். இதில் வரணும், ஒரு வேலை வந்து வேலை செய்யணும். வேலை செஞ்சுட்டு 10 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் ஒரு சாரி ரெடியாகும். ஒரு சாரி செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 10 மணி நேரம். ஒரே ஆள் 2 பேர் 3 பேர் வேலை செய்யணும் ஒரு சாரி சார். இதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. உழைக்கிற வரைக்கும் உழைச்சிட்டு போயிட்டே இருந்துட்டோம். சொல்லுவாங்க, ஸ்டாலின் சொல்லுவார், எடப்பாடி சொல்லுவார், கைத்தறி நெசவாளர்கள் எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை. அரசாங்கம் ஏதாவது மானியம் கொடுக்குதா? எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உழைச்சா கூலி, அவ்வளோதான். அப்படியும் அந்த மானியம் கொடுத்தா கூட ஓனர் தான் யூஸ் பண்ணிப்போம். நம்ம லேபர் தான். அவருடைய ஸ்டேட்டில் அவர் பார்த்துக்கிறாரு, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் இல்லை, கொடுக்கல, எதுவுமே கிடையாது. இப்போ குஜராத்தில் கொடுக்குற மானியம் இங்கே கொடுக்கல. மானியம் இல்லை. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எதையோ ஒன்று சொல்லிட்டு ஓட்டு வாங்கி போயிருக்காங்க. இன்றைய நவநாகரிகத்தில் பெண்களுக்காக அதிநவீன உடைகள் வந்திருந்தாலும் கைத்தறி புடவைகள் மேல் உள்ள மோகம் பெண்களுக்கு என்றும் மாறாதது என்றே சொல்லலாம். வச்சுட்டு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அது பிறகு தான் சாரி ரெடியாகும். மழை பெஞ்சா வேலை இருக்காது. மழைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இப்போ இது ரோட்டில் தான் போட்டு தயார் பண்ணணும், ரெடி பண்ணணும். அதில் சுத்தது. ஓகே. ஈரப்பதம் இருந்தால் உங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆமாம், ஈரப்பதம் தான் அது தயாராகாது, ரெடியாகாது. 10,000 தறி இருந்தது இந்த ஆரணியில். இன்னைக்கு 1000 தறி கிடையாது. ஏன்னா நம்ம படுற கஷ்டம் நம்ம பசங்க வரக்கூடாது, படிக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மற்ற தலைமுறை இல்லை, இந்த தலைமுறையாக இல்லை. மழை பெஞ்ச வேலை இருக்காது, வருஷத்தில் 4 மாதம் 5 மாதம் வேலை இருக்காது. எல்லாம் ஒர்க் வரும், ப்ளவுஸ் மட்டும் ப்ளைன் வரும். இதாக போயிட்டு இருக்குது. ஆனால் நூறு மட்டும் தான் மாறும், 40, 60, 50. ஆனால் கோயில் மட்டும் இந்த தறின்றது அப்படியே இருக்கும்.
முன்னாடி வந்து காட்டனில் ஓடிட்டு இருந்தது. இப்போ காட்டன் மேலே பட்டு மேலே பட்டு அந்த மாதிரி டிசைன்ஸ் ஓடிட்டு